என்னை நல்லா அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக படுத்துட்டு இருக்கா. இது அந்த சோனி கழுதையே ஒரு வார்த்தை கேட்கறதில்ல. என்னதான் எல்லாரும் போட்டு போட்டு அடிக்கிறாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. வீட்டில் மூத்தவளாக பிறந்துட்டு இப்படி அடி வாங்க வேண்டியதாக இருக்கு. என்னடி வந்தவ அங்கே இருந்து ஏதோ முனவரமா இருக்கு? ஆமாம் ஆமாம், முனவிட்டாலும் நீ விட்டுருவியா? உனக்கு தான் பாம்பு காதாச்சே, கடு கடுன்னு கேட்டுரும் போல இருக்கு. எதுக்கிட்டு இப்படி எரிஞ்செறிஞ்சு விடுறவா? அதை நான் கேட்கணும். இங்கே வா, என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு என்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு போல இருக்கு, ஜாலியாக படுத்துட்டு இருக்கிற. அன்னைக்கு தலைகளாக தொங்க விட்டு அடிச்சவ தானே நீயே. இதே உன் சின்ன மகள் அப்படி அடிச்சிருவியா? நானும் அதான் உனக்கு இழிச்ச வை. இங்கே பாரு, தப்பு பண்ண அம்மைக்கு கோவம் வரும் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் பண்ணுறீங்க. சின்னவளாக இருந்தாலும் சரி, பெரியவளாக இருந்தாலும் சரி, தூக்கு போயிட்டு பந்தாடிடுவேன். அவளை நீ ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லாமா? என்னன்னா தான் அடிக்க அடிக்க கை ஓங்குற. அடிக்க மாட்டேன்டி, உக்காரு. என்ன விஷயம்? ஆமாடி, உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இந்த மாதம் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் நீ கையெழுத்து வாங்கவே இல்லை, எங்கடி? ஆஹா, நம்ம மறந்தாலும் அம்மா விட மாட்டா போலையே. அதில் வேற 4 பாடம் ஃபெயிலே. பார்த்தானா அதுக்கு தூக்கி போட்டு மிதிப்பாளே. நான் என்ன பண்ணுறது? ஐயோ, நாளைக்கு வேற கொண்டு வர சொன்னாங்க. இல்லை, ஐயோ லீவ் வேற முடியுது. எப்படி இது என்ன பண்ணுறது? காலங்காத்தால் காமிச்சாலும் அடிப்பா, இப்போ காமிச்சா அதை விட அடிப்பா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. என்னடி யோசிச்சுட்டு இருக்கவா? ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்துடுறேன். சத்யா, ஏதாவது யோசிடி, மாட்டி கிணிட்டி அடி வாங்கிக்காத. முதல்ல உள்ளே போய் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்து ஒழிச்சு வைக்கணும். அந்த கழுதைக்கு இது பார்த்தானா கொண்டாந்து நீட்டிடுவா. போய் எடுத்துட்டு வருவாளா இருக்கும். வரட்டும் வரட்டும். அங்க இருக்கிறது என்னது? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரியே இருக்கே. நம்மளோடது இல்ல. ஒருவேளை சத்யா கழுதை தான் இருக்குமா? மாட்டினடி சத்யா. பார்க்கலாம் எடுத்து இது வந்துட போறா. அட ஆமா, சத்யா கழுதையோட தான். அடிப்பாவி, 4 படத்துல ஃபெயில் ஆகி கிடக்குற. எப்படி அம்மாட்ட சைன் வாங்குவா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, இவன் என்ன இதுல சைன் வாங்கவே இல்லை. என்ன பண்ணுவாளா இருக்கும்? சரி, அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்து மாட்டி விட்ட வேண்டியதான். அம்மா, இன்னைக்கு சத்யாக்கு சங்குதான். சோனி என்னத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? அம்மா அம்மானே கத்திட்டு போகுது லூசு. ப்ரோக்ரஸ் கடை இங்கே தானே இங்கே வச்சேன். பெட்டு மேலே தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்கே வச்சேன்? இங்கேயும் காணோம். ட்ராவில் இது இருக்குமோ? ட்ராவிலையும் காணுமே. இங்கே தானே வந்த மாதிரி இருந்தது. எங்கே வச்சேன்? ஐயோ, ஒரு விஷயத்த வச்ச இடத்துல இருக்குதா? நமக்கு வேற ஞாபகம் வருது வேற. ஒருவேளை ட்ரா மேலே தான் வச்சேன். ஆமாம் 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 ஆமாம், மேலே பார்க்கணும். இங்கே தானே வச்ச மாதிரி இருந்தது. ஐயோ, சோனி கையில் தூக்கிட்டு போனதப்ப ரிப்போர்ட் கடை. ஆத்தே, இவ தூக்கிட்டு போயிட்டா. இன்னைக்கு மாட்டினேன். அம்மா கிட்ட போட்டு விடுறதுதான் தூக்கிட்டு போயிருக்கோம். சனிய சனிய இப்படியே தான் என்னை மாட்டி விடுறப்ப எதாவது ஒன்று தேடிட்டு இருப்பாளாட்டிருக்கு. சோனி சோனி சோனி. அம்மா அம்மாய், உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன சோனி? என்ன சந்தோஷமான விஷயம்? அம்மா, அது என்னன்னு தெரியுமா? சோனி கொடுக்காதடி. அம்மா இதை வாங்கி பாருமா. என்னடி இது? சோனி சனியற, அதுக்குள்ள கொடுத்துட்டியா? நீ முதல்ல பாருமா, கீழே குமிஞ்சு பாரு, கையில் என்ன கொடுத்துக்கேன்னு பாரு. சோனி மோடு, எதுக்கிட்டே கொடுத்தேன்? 4 படம் இல்லை ஃபெயில் ஆகி கிடக்குறேன்டி. அதுக்கு தான் கொடுத்தேன். இப்போ பாரு, உனக்கு கச்சேரி களை கட்ட போகுது. எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. எப்படி போட்டு விட்றா பாரு. சே சனி, நான் உனக்குள்ள என்னைக்குமே உதவி பண்ணவே மாட்டேன். நீ எதுவும் பண்ண வேண்டாம், பொத்திக்கிட்டு நில்லு. என்னடி இது? எந்திரிச்சு பார்க்கறக்கு வளைய மாட்டேங்கிறா. அடுத்துக்கிட்டே என்னது என்னதுங்கிற. எந்திரிச்சு பாருமா. உங்க பஞ்சாயத்து தாங்க முடியல. இரு பார்க்குறேன். யாரோடது இது? 4 பாடம் சவுப்பிங்குள்ள மார்க் பண்ணியிருக்குது. யாரோடது? சொல்லி தொலைங்கடி. வேற யாரோடது? உன் பெரிய மக மூத்த குரங்கு சத்யாவுதான். ஏடி சத்யா, வாடி இந்த பக்கம் வாடி. ஐ, அம்மா இப்பயே ஆடாதுன்னு ஆட ஆரம்பிச்சிட்டா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே மாடு? உனக்கு போய் அக்காவோ பறந்த மாதிரி. அதுக்கு நான் பிறக்காமே இருந்திருக்கலாம். ஆமா, அது என்னோடதாம்மா. ஏம்மா இப்படி கோபப்படுறேன்? ஏடி, 4 படம் ஃபெயில் ஆகி கிடக்குற, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் மிஸ்ஸு. சவப்பிங்கில் கோடு போட்டிருந்தா அது வந்து ஃபெயிலாக போன பாடன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா படிக்காததான் கோடு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. என்னத்தடி படிக்கிற நீ? இதை என்னத்தை படிக்கிறேன்னு? உன்னை இதுக்கு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்னா சொல்லுடி. உன்னை பெரிய பிள்ளை நினச்சா நீ இப்படி முட்டா பிள்ளையே போயிட்டுருக்க. பெரிய பிள்ளை முட்டா பிள்ளை. சத்யா பாவம். ஆமாம், அது வந்து ஏதோ கொஞ்சம் இந்த டைம் மிஸ் ஆகிப்போச்சு. அடுத்த டைம் நல்லா படித்து எடுத்துருவோமா? ஏதோ ஒரு டைம் தான் கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுத்தினா பேக்கில் வச்சுருவேன், இல்லைன்னா இங்கே விட்டுட்டு போயிடுவேன். ஏம்மா நல்லா பாருமா, எத்தனைக்கு எத்தனை மார்க் போட்டிருக்காங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ எந்த ஒரு முடிவு எடு. முட்டை கேட்டாங்களாடி? முட்டை இப்போ கேட்டாங்களான்னு போய் முடிக்கிட்டு நில்லுடி. ஏற்றி விட்ற அம்மாவா? இப்போ என்னடி எதிரிட்டு இருக்கவா? திரும்படி இந்த பக்கம். அம்மா
தெரியாமல் ஏதோ இந்த ஒரு டைம் மட்டும் விட்டுருமா, கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. அடுத்த டைம் கண்டிப்பாக நல்லா எடுத்துருவேன். என்னது எடுப்பா? அடுத்த டைம் முட்டை எடுப்பியா? அம்மா அவள் வேணும்னு இலக்கி விட்டுருக்கா, கொஞ்சம் நீ அவள் பேச்ச கேட்காதம்மா. இல்லடி, இல்லை, நீ போகிற போக்கு சரியே இல்லை. சரி இல்லடி, இதுக்கு தான் சொன்னேன் 10வது நிறுத்தினு. எங்கே நீ கேட்குற? அனுப்பி 12வது அனுப்பி பாரு, முட்டையாக எடுத்துட்டு இருக்கிறா. இதெல்லாம் வச்சு வறுத்து தான் திங்கணும் போல. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு உனக்கு பள்ளிக்கூடத்தை அனுப்பி நோட்டு புக்கு வாங்கி கொடுத்தா நீ இந்த லட்சணத்தில் படிச்சுட்டு இருக்கவ. உனக்கு பின்னாடி பிறந்தவ தான். 5 ரேங்குக்குள்ளே தான் எடுக்கிறா. ஆனால் உனக்கு பாஸாக இருக்க வெளியில் 4 பாட ஃபெயில் ஆகி வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சு திரிஞ்சிட்டு இருக்கிறா. அம்மா நான் மறந்துட்டேம்மா, நீ கேட்க வந்து ஞாபகம் வந்தது, அதான் எடுக்க போனேன். அதுக்குள்ளே இந்த மாடு தூக்கிட்டு வந்து முன்னாடி காட்டிடுச்சு. அம்மா அவள் போய் சொல்கிறாமா, வேணும்னே ஒழிச்சு வச்சிருக்கா. நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தப்ப பச்சை போய் புழுகிறாமா. அவளை நம்பாத, என்ன நம்பு. அவன் லட்சணம் தான் என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்னடி ஒன்றா நம்புறது? பெரிய கழுதைன்னு உன்னை லூஸில் விட்டது தப்பாக போச்சு. சின்ன கழுதை கூட பரவாயில்ல, பெரிய கழுதை வீணாக போச்சு. அம்மா பேசாம படிப்பை நிறுத்திட்டு இவளுக்கு ஏதாவது மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாரு. இது ஒன்றும் தேராது. வெட்டியில் வீட்டில் வச்சு சோறு போடுறக்கு கல்யாணம் பண்ணி காட்டி விட்டீங்கன்னா அவள் புருஷனா சோறு போடுவா. சோனி, இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது. ஒழுங்கு மாதிரியே ஓடி போயிடு, பொடலை உடச்சிருவேன். அந்த பிள்ளைகிட்ட வேண்டி வைக்கிறா? நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் கல்யாணம் பண்ணி வைக்கத்தானே போகிறேன். அம்மா அவள் பேச்சை கேட்டு நீ பேசாதம்மா. இந்த ஒரு டைம் விடு, அடுத்த டைம் கண்டிப்பாக நான் நல்ல மார்க் எடுத்து காட்டுறேன். ஒருத்தனுக்கு எந்திரிக்க நிற்க வக்கு இல்லையா, அவனுக்கு 7 பொண்டாட்டி கேட்குதான். அந்த கதையாக இருக்கு இவன் சொல்கிறது. சோனி பொத்திட்டு போயிரு, அப்புறம் வேற ஏதாவது வாயில் வந்துடும். என்ன வார்த்தை பேசுற நீ? சத்யா, உன்னை இப்படியே விட்டா சரியே வராது, சரியே வராது. அம்மா அம்மா விட்டுருமா, விட்டுருமா. மாமா சத்யாவை போதுமா, அடிச்சுட்டே இருமா. அம்மா விட்டுறாதம்மா, விட்டுறாதம்மா. அம்மா வலிக்குதுமா, எடுத்து எடுத்து கொடுக்குறா, நீ அடிச்சுட்டே இருக்கியம்மா. அம்மா விட்டுருமா, அம்மா வலிக்குதுமா. இனிமே ஒழுங்கா படிக்காம இரு, சோறே போட மாட்டேன் உனக்கு. அம்மா சோறு போடலாம் பரவாயில்ல, என்ன அடிச்சு கொள்ளாதம்மா. உன் முகத்தை அப்படி பக்கத்துல வந்து பார்க்கவே பயங்கரமா இருக்கு, என்னை விட்டுருமா. பாத்தியாம்மா முகத்தை பார்த்து பழிச்சு காட்டுறா. போதுமா, அடிச்சு அடிச்சு என் உடம்பு வளைஞ்சிட்டே போதுமா. அம்மா விடுமா. மாவா நடிச்சுட்டு திடீராம்மா, நடிச்சுட்டு திடீரா. இன்னும் 4 போடு போடு, இதான் முதலும் கடைசியமா இருக்கணும். இதுக்கு மேல முகர் கெடுக்கல நீ, அவ்வளவுதான் பாத்துக்கோ. பத்திரக்காளி புள்ளைய விடு, பத்திரக்காளி சொன்ன கேள்வி நிறுத்து. புள்ளைய அடிச்சு கொண்டு விடுவாளாட்டு இருக்க. சொல்லிட்டே இருக்க, புருஷங்கார பேச்சுக்கு மரியாதை இருக்கா இல்லையா? பத்திரக்காளி என்ன மனுஷா, உமருக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு எதுக்கடி புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறா? அடிச்சு அடிச்சு அந்த புள்ளைய கொன்ன போடுவியாட்டு இருக்கு. ஒரே முட்டை கட்டி தொங்க விட்டுரு, நிம்மதியே அந்துக்கவே இல்லை. நானும் பார்த்துட்டே இருக்கேன், அந்த புள்ளைய போட்டு அடிச்ச மெனின்னா அப்படி என்னதான் உனக்கு மனசு ஆற மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. பாருப்பா, அம்மா அடிச்சு அடிச்சு என்ன வளைச்சுட்டாப்பா, அப்படியே முதுகு பெண்ட் ஆகி போய் நிக்குது. கண்ணே நீ உள்ள போ கண்ணே. சோனி கூட்டிட்டு போ, நீ பண்ற வேலையத்தான் இருக்குது எல்லாம். நான் என்ன பண்ண, என்ன சொல்றீங்க? அந்த மாடு அடி வாங்கினா அந்த மாடு கிட்ட கேளுங்க, என்ன கேக்குறீங்க? எகுத்து எகுத்து பேசாத சோனி, உங்க அம்மால இலக்கி இலக்கி விடுறதே நீ தானே. சரியா சொன்னப்பா, நீ சரியா சொன்ன. இந்த மாடுதான் இலக்கி இலக்கி விடுது, அம்மாவும் அதுக்கேற்ற மாதிரி ஆடுது. உங்க பிள்ளை வாங்கியிருக்க மார்க் பார்த்துட்டு அப்புறம் நீங்க எதாவது இருந்தாலும் என்கிட்ட கோவப்படுங்க. 4 படத்துல பெயிலாகி கிடக்குறா, இந்த லட்சணத்துல இப்ப 12வது வரை போறா. பாரு, ஒரு கிளாஸ்ல 30 பேர் இருக்காங்கன்னா 30 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது. முன்ன பின்னதான் வாங்குவாங்க. அனுசரிச்சுதான் பிள்ளைங்களை வளர்த்தாகணும். அதுகளுக்கு என்ன வருதோ அதைத்தான் நீ ஏத்துக்கணும். வராத ஒன்னா வாவானா அதுக்கு என்ன பண்ணும்? இல்ல எனக்கு புரியல. அவளால முடிஞ்சதான் அவ படிப்பா. படிக்க முடியாத பிடிச்சிட்டு படி படி படின்னு சொன்னா என்னடி பண்ணுவா? பிள்ளைக்கு முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீ இப்படியே தான் பண்ற பத்திரக்காளி. பிள்ளைகளை கரிச்சு கொட்டுறதே வேலையா போச்சு. அதுலயும் இந்த பெருசைனா ஒன்னும் கல்ல காண்க இருக்குல்ல. நல்லா கேடுப்பா, எனக்காக ஆதரவா நீ மட்டும்தான் பேசுற. இவங்க 2 பேருமே ஒரு கூட்டணியா மாறிட்டாங்க. அப்பா இங்க பாருப்பா, இவ கிளாஸ்ல இவ மட்டும்தான் பெயிலு, நல்லா தெரிஞ்சுக்கோ. எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். பாரு சோனி, நீ முதல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டியா? ஒரு டைம் 3 எடுக்கிற, ஒரு டைம் 4 எடுக்கிற, ஒரு டைம் 2 எடுக்கிற. என்னைக்காச்சும் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கியான்னு? அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அந்த பிள்ளை பேசுறவ? சொல்லு. ஆமா, இந்த வீட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல. யாராவது ஏதாவது சொன்னா உடனே கோவப்பட்டுக்கிட்டு தான் வருவீங்களே தவிர பிடிச்சிட்டு கேட்க மாட்டீங்க அவகிட்ட. முதல்ல உள்ள போன உன்னை அடிச்சா சரியா போயிடலாம். பாரு மனுஷா, அந்த பிள்ளை என் கத்திரிங்க. உங்க கோவத்துல என் மேல காட்டுங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? அது நல்லதுக்கு தான் சொல்லுது. அம்மா நான் உள்ள போறேன், நல்லதுக்கே காலம் இல்ல. பந்தவெல்லாம் சிறப்பா முடிஞ்சுது. சத்தியாளுக்கு இன்னைக்கு பூஜை கிடைச்சிச்சு. அப்பா நான் உள்ள போறப்பா, என்னால நீ எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படியே தான் இருக்கணும். ஆமா, உள்ள போய் படு போ. நீ ஏன் அப்பா ரூம்ல போய் படு. எங்கடி போறா? எங்க போறா? இதுக்கு மேல அடிக்கிறதுக்கு இந்த உடம்புல ஒண்ணும் இல்ல, உசுறு மட்டும்தான் இருக்கு. அதையும் அடிச்சு போட்டினா சந்தோஷமா இருந்துருவமா? நீ சொல்லு. நீ போமா உள்ள.
எப்படி இந்த பிள்ளை எப்படி போகுது பாரு. இதுக்கெல்லாம் காரணம் பொத்தாக்காளி. பிள்ளைகளை உங்ககிட்ட விடுறவே எனக்கு பயமா இருக்கு. பாரு மனுஷன் அவன் நாடகத்தை போட்டு போயிட்டு இருக்கா. சும்மா நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணாது. பாரு பத்திரக்காளி, பொட்ட பிள்ளைகளை போட்டு நினைச்ச மணிக்கு அடிக்காத. படாடத்தை பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவ நீ சொல்லு. அப்படியெல்லாம் அடிக்க மாட்டேன், எனக்கும் நேக்கு தெரியும். என்னத்த தெரியுதோ. சரி, போய் எனக்கு காப்பி போட்டு வா. உங்களுக்கு போதுமே, வந்தா காப்பி போனா காப்பி படிச்சா காப்பி, இதே வேலையா போச்சு. காப்பி போட சொல்லிட்டேன்னு குதிக்காத. போ முதல்ல.